வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அதிசார குருவினால் ஏற்படக்கூடிய அவஸ்தைகள். பொதுவாக ஒரு கிரக மாற்றத்தினால் நன்மைகள் மட்டுமே நடக்கும் அப்படின்னு ஜோதிடம் புரியாத நிலையில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஜோதிடத்தை நம்ம தீர புரிந்து கொண்டு அதனுடைய உள்ளூர இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சில விதிகளை அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுது நன்மைகளை கொடுப்பது போல சில தீமைகளை எல்லோருக்குமே ஈக்குவலாக கொடுத்து கொண்டே வரும். அந்த அடிப்படையில் இன்று அதிசார குருவினால் அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களை 12 ராசிகளுக்குமே நம்ம பார்க்கலாம். முதலில் அதிசார குருவிற்கு இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான விஷயம் உங்களுக்கு தெரியப்படுத்த நான் நினைப்பது, ஒரு கிரகம் உச்சமடையும் பொழுது இப்பொழுது வரக்கூடிய குருவினுடைய அதிசார நிலையில் அவர் கடகத்தில் உச்சமான இருக்கக்கூடிய வீட்டில் அமரும் பொழுது மூலத்திரிகோண வீடு கண்டிப்பாக பாதிப்படையும். ஸோ அந்த அடிப்படையில் தனுசு ராசி குருவினுடைய மூலத்திரிகோண வீடாக வரக்கூடிய நிலையில் இந்த தனுசு ராசி ஒரு அஃப்ளிக்ஷனை அடையக்கூடிய ராசியாக வரும். இந்த தனுசு எல்லோருக்கும் ஏதோ ஒரு பாவகமாக வரும். அந்த அடிப்படையில் இது கண்டிப்பாக கொஞ்சம் கவனமான நிலையை நம்ம இதற்கு பொருத்தி கொள்ளலாம். பெரிய ஒரு பாதிப்பு அப்படின்னு நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டாம். ஆனால் ஒரு எச்சரிக்கை இங்கு இருக்கிறது அப்படிங்கிறதை நம்ம உணர்ந்தால் கூட இது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். இரண்டாவது பலனாக குரு கிரகம் ஒரு வீட்டை எக்ஸ்பான்ஷன் செய்யும் பொழுது குருவினுடைய பார்வை பெறக்கூடிய வீடுகள் ஒரு இன்வேரியபிளி ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷனை அடைகிறது. இதுதான் குருவிற்கான ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பு. நம்ம எல்லோருமே குரு அப்படின்னா நன்மை செய்வார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். குரு ஒரு கடன் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கடனை ரொம்ப எக்ஸ்பான்ஷன் விரிவடைய செய்து விடுவார். ஒரு தேவையில்லாத பாவகங்களை பார்க்கும் பொழுது அவர் எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் அந்த பாவகத்தை அப்படியே வளர செய்து விடுவார். ஸோ இதை ரொம்ப டெக்னிக்கலாக நம்ம புரிந்து கொண்டு நிறைய ஜாதகங்களையும் எடுத்து பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்களை நடத்தி கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் இந்த பலன்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் குரு கிரகம் எப்பொழுதுமே கெடுக்க மாட்டார் அப்படின்னு சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக மற்ற அசுப கிரகங்கள் கொடுப்பதை விட குரு கிரகத்தினால் வரக்கூடிய கெடுபலன்கள் இன்னும் ரொம்பவே ஒரு அதிகமான ஒரு நிலையாக இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிட கருத்து. ஸோ சில விஷயங்களை நம்ம ஏற்றுக்கொள்ள பயப்படக்கூடிய நிலை இருந்தாலும் அதை தவிர்க்க முடியாமல் நம்ம ஏற்றுக்கொண்டு ஒரு கவனிப்பான நிலையாக ஒரு பாதுகாப்பாக இருப்பது அதுதான் சால சிறந்தது. அந்த அடிப்படையை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த பலன்களை தொடர்ந்து பார்க்கலாம். முதலில் மேஷ ராசிக்கு பார்க்கும் பொழுது நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய வீடு தனுசு அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் கண்டிப்பாக இந்த தனுசு இவங்களுக்கு 9ஆம் வீடாக வருவதனால் 9ஆம் வீட்டு தொடர்பான என்னெல்லாம் காரகங்கள் உங்களுக்கு தெரியுமோ அது மேஷ ராசிக்கு இந்த அதிசார குரு பயிற்சியில் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை இவங்களுக்கு கொடுக்கலாம். நேரடியாக தந்தையுடைய ஆரோக்கிய நிலை, தந்தையுடைய ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் ஒரு சில சிக்கல்களை கண்டிப்பாக இந்த குரு கொடுக்கலாம். அடுத்ததாக 9ஆம் வீடு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. உங்களுடைய புத்தியில் ஏற்படக்கூடிய ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி ஆஃப் ஒரு திங்கிங்னு சொல்லலாம், டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டின்னு சொல்லலாம். 5ற்கு 5 உங்களுடைய மனநிலை, உங்களுடைய முதல் குழந்தையின் மனநிலை, இது எல்லாவற்றையும் குறிக்கக்கூடிய ஓவராலாக ஒரு சில 9ஆம் வீட்டு பலன்கள் அடிப்படையில் அதிர்ஷ்டத்தை நம்பி நீங்கள் பெரிதாக மேஷ ராசி நண்பர்கள் பெரிய அகலக்கால் வைத்து ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் நிறைய ஒரு ஜோதிட வீடியோக்களில் மேஷத்திற்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அப்படின்னு சொல்கிறார்கள். ஆனால் 7.5 சனியில் விரைய சனி இன்னும் நடந்து கொண்டிருப்பதனால் இந்த குருவும் சனியும் தொடர்பாகவே இருப்பதை நம்ம மறக்கக்கூடாது. இந்த குருவினுடைய வீட்டில்தான் சனி 7.5 சனியை இந்த மேஷத்திற்கு பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வீட்டில் அமர்ந்த சனியோடு இந்த குரு தொடர்பாக வீடு கொடுத்தவராக அடிப்படையில் 4ஆம் வீட்டில் அவர் உச்சமடைவது மூலத்திரிகோணத்தை பாதிக்க செய்வது, அதிர்ஷ்டத்தை நம்பி நீங்கள் போட்ட காசு உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய லாஸாக மாறிவிடும். ஸோ இந்த பலனை நீங்கள் முதலில் புரிந்து கொள்வது ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். மற்றபடி உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் செய்து ஒரு சரியான வாய்ப்புகள் ஏற்படும் பொழுது அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது இதெல்லாம் ஒரு நல்ல பலன். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மேல் படிப்பிற்கான சில முயற்சிகள் இதெல்லாம் ஒரு ஏற்றமான பலனை கொடுக்கும். வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்களுக்கு பணிக்காக மாறி செல்வதெல்லாம் நல்ல பலனை கொடுக்கும். அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி குறுக்கு வழியில் நீங்கள் எதுவும் செய்யாமல் இருப்பது மேஷத்திற்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். அடுத்ததாக குருவினுடைய பார்வையினால் எக்ஸ்பான்ஷனை அடையக்கூடிய வீடுகளால் பாதிக்கக்கூடிய வீடு கண்டிப்பாக 3 வரும். ஏனென்றால் எக்ஸ்பான்ஷனை அடையக்கூடிய வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வீடுகளுக்கு அடுத்தடுத்த வீடு, அந்த எக்ஸ்பான்ஷன் அடையக்கூடிய வீடு அந்த அடுத்த வீட்டை விரைய வீட்டாக
விரைய வீடாக ஒரு சில பலன்களை கொடுக்கும். அந்த அடிப்படையில் மீண்டும் தனுசு ராசி இவங்களுக்கு வருகிறது. ஸோ மேஷ ராசி நண்பர்களுக்கு ஆயுள் பற்றிய பயங்கள் எல்லாமே நீங்கும். இவங்களுக்கு உடம்பில் இருந்து ஆரோக்கியத்திற்கு நிறைய ஒரு நல்ல மெடிகேஷன் கிடைக்கலாம். ஒரு ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரக்கூடிய நிலை. அதே சமயம் இவங்களுக்கு 9ஆம் வீட்டை இந்த குரு கிரகம் தொல்லைப்படுத்துவதனால் தந்தை ஸ்தானத்திற்கு விரயம் அப்படிங்கிற ஒரு நிலையாக மீண்டும் இந்த 9ஆம் வீட்டை டார்கெட் பண்ணுவதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக கும்பராசியை இந்த குருவினுடைய ஒரு மீண்டும் ஒரு தொல்லையான பலன்கள் கும்பம் என்று சொல்லக்கூடிய வீட்டிற்கு ஏற்பட இருப்பது. உங்களுக்கு கையில் பெரிய அளவிற்கு லாபமாக பொருளாதார நிலை இருக்க வாய்ப்பில்லை. சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக மேஷத்திற்கு இருக்கலாம். ஸோ இதை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் பெரிய லாபத்தை எதிர்பார்த்து மீண்டும் அது தொடர்பான எந்த ஒரு விஷயங்களுக்கும் முடிவெடுக்காமல் இருப்பது நல்ல நிலை. பிடிவாதமான சில விஷயங்களை தவிர்ப்பதும் இந்த 11ஆம் வீடு சாதகம் இல்லாத பலனுக்கு பொருந்தும். 11 நமக்கு சரியில்லை அப்படின்னா ரொம்ப பிடிவாதமாக நினைத்தது போல விஷயங்கள் நடக்காது. அதே போல் அது மூத்த சகோதர வகையிலும் அது ஒரு பெரிய தொல்லையை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். அடுத்ததாக இன்னொரு வீடு பாதிக்கப்படக்கூடிய வீடு மேஷமாகவே வருகிறது. ஸோ மேஷ ராசி நண்பர்கள் கண்டிப்பாக ஆரோக்கியத்தை லட்சியம் இல்லாமல் பார்த்து கொள்வது ரொம்ப நல்ல பலன். இங்கு 7.5 வேலை செய்யாது அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் நேரடியாக மீனத்தில் உள்ள சனியை குருவின் தன்னுடைய வீடாக இருக்கக்கூடிய அந்த வீட்டை குரு கிரகம் தானே பார்க்க போகிறார். சனியை அவர் கண்ட்ரோல் பண்ணிடுவார்னு சொன்னாலும் அங்கு லாபத்தை குறைத்து விடுவார், அதிர்ஷ்டத்தை குறைத்து விடுவார். ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் செய்து ஒரு பெரிய இடமாற்றம் செய்து கொள்வது, சில வாய்ப்புகள் அவரவர்களுக்கு ஏற்றாற் போல இடமாற்றம், வீடு வாகனம் வாங்குவது, இது போன்ற சில வாய்ப்புகள் மேஷத்திற்கு கிடைக்கும். ஆனால் ஆரோக்கியம் கண்டிப்பாக அவங்கவங்க சூழலுக்கு ஏற்றாற் போல ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து கொள்வது மேஷத்திற்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. ஆயுளுக்கு கண்டம் இருக்காது அப்படின்னு சொன்னாலும் நிறைய சிக்கல்களை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இது யாருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு 10 வருடத்திற்கு முன்னர் எடுக்கக்கூடிய ஒரு பிபி மருந்து எடுக்கிறாங்க ஒரு மனிதர்கள் அப்படின்னா 10 வருடமாக அது அந்த மருந்து சரியாக வேலை செய்கிறதான்னு சிலர் பார்க்க மாட்டார்கள். நான் நிறைய பார்த்திருக்கிறேன். அது போன்று இருப்பவர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். எவ்ரி 6 மந்த்ஸ் நீங்கள் போய் டாக்டர்கிட்ட உங்களோட மருத்துவம் சரியான ஒரு கண்ட்ரோலை உங்களுடைய ஒரு ஹெல்த்துக்கு கொடுக்குதா அப்படின்னு பார்க்கக்கூடியவர்களுக்கு இது பயப்பட தேவையில்லை. ஸோ இதுதான் மேஷத்திற்குடைய பலன்கள். ஸோ உங்களுக்கு புரிய வைப்பதற்காக மேஷத்திற்கு நீண்ட நேரம் நம்ம எடுத்துக்கொண்டு விட்டோம். அடுத்தடுத்த ராசிகளுக்கு கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். அடுத்தது ரிஷப ராசியை பொறுத்தவரை 3ஆம் வீட்டில் அமரக்கூடிய குரு கிரகம் ஓரளவிற்கு இவங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுத்தாலும் இவங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தை கொஞ்சம் ஒரு ஆட்டி பார்க்கக்கூடிய ஒரு ஆரோக்கியத்தை பற்றிய ஒரு சின்ன பயத்தை கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும். இவங்களும் கண்டிப்பாக தன்னுடைய சூழலுக்கு ஏற்றாற் போல நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் அவங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு ஏற்றாற் போல சரியாக பார்த்து கொள்வது மட்டுமே போதுமானது. மகர தனுசு என்று சொல்லக்கூடிய வீடு 8ஆம் வீடு. கண்டிப்பாக ஜாதகர்கள் ரிஷபத்தில் உள்ளவங்க உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் ரொம்ப கவனம் தேவை. தனுசு 2 வகையிலுமே மூலத்திரிகோண வீடாகவும் பாதிப்படைந்து குருவினுடைய எக்ஸ்பான்ஷன் விருச்சிகத்திற்கு கிடைப்பதனால் தனுசு பாதிக்கப்படக்கூடிய நிலையும் வருகிறது. ஸோ உங்களுக்கு இது ஒரு ஆரோக்கியத்திற்கு கவனம் அப்படிங்கிற பலனாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அடுத்தது கும்பம், உங்களுடைய தொழில் ஸ்தானம். கண்டிப்பாக தொழில் ரீதியிலான விஷயங்களில் ரொம்ப ஒரு கவனத்தை காட்டுவது, அலட்சியம் இல்லாமல் அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்திற்கு தினமும் செல்வது, இதெல்லாம் ஃபேக்ட்ரிஸில் பெரிய இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்ததாக மேஷம், உங்களுடைய 12ஆம் வீடு. இது 12ம் பாதிக்கப்படுகிறது. மேஷம் அப்படிங்கிறது திருமண வாழ்வில் பிரச்சனைகளை கொடுக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய தூக்கத்தில் சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஸோ ஓரளவிற்கு நீங்கள் உங்களோட வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கியம், திருமண வாழ்வில் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய அந்த ரிலேஷன்ஷிப், ஒருவர் பிரிந்து விடாமல் இருப்பதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை பார்த்து கொள்வது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். இது ஒரு முக்கியமான பலனாக ஒரு ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்யவே கூடாது அப்படிங்கிறத நீங்கள் மருத்துவர் சொல்வதை ஒரு 200% ஃபாலோ பண்ணுவது ஒரு பெரிய பாதுகாப்பை ரிஷபத்திற்கு கொடுக்கும். அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கும் பொழுது மிதுனத்திற்கு நேர் 7ஆம் வீடாக வரக்கூடிய தனுசு ராசி வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய வீடாக வருவது இவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான காலகட்டமாக இது இருக்கலாம். கண்டிப்பாக அவங்கவங்க சூழலுக்கு ஏற்றாற் போல தனியாக இருப்பது கூட ஒரு பெரிய பாதுகாப்பு. அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கேயாவது கிளம்பி போய் உங்களுடைய அந்த ஒரு காலகட்டத்தை
சரியாக நீங்கள் பார்த்து கொள்வது ஒரு நல்ல நிலையாக இருக்கும். அவரவர்களுடைய தசாபுத்திக்கு ஏற்றாற் போல மிதுன ராசியின் வாழ்க்கை துணையாக இருக்கிறவங்களுடைய ஒரு சில பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்வது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். மிதுனத்திற்கு விருச்சிகத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய குரு வகையில் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சில விரயங்கள், அலைச்சல்கள், இருக்கிற இடத்தை விட்டு கிளம்பி வெளியூர் செல்லக்கூடிய பலன்கள், கணவன் மனைவியிடையே தொடர்ந்து சில பிரிவினையாக இருக்கக்கூடிய ஒரு ஆன் அண்ட் ஆஃப் பிரிஞ்சிருந்து அப்புறம் ஒரு ஒரு டெம்பரரியான பிரிவினைகளை மிதுன ராசி நண்பர்கள் சந்திக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம் திருமண வாழ்வில். அடுத்ததாக இவங்களுக்கு நேரடியாக கும்பராசி தந்தை ஸ்தானமாக 9ஆம் வீடாக வரக்கூடிய நிலை. இந்த தந்தைக்கும் நீங்கள் சரியான ஒரு மருத்துவத்தை பார்த்து கொள்வது, அவர்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டிய காலம் அப்படிங்கிறதை உணர்வது நல்ல பலன். அடுத்ததாக மேஷம் இந்த மிதுன ராசிக்கு 11th house. மிதுனமும் பார்த்தீங்கன்னா பிடிவாதம், நீங்கள் நினைத்த காரியத்தில் ஒரே பிடியாக இருப்பது உதவாது. உங்களுக்கு நேர் மூத்த சகோதர வகையில் உங்களுடைய எல்டர் சிப்ளிங் அவங்களும் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிதுனத்திற்கு இந்த 3 வீடுகள் தனுசு ராசி, கும்பராசி, மேஷராசி, இது 3ம் வாழ்க்கை துணை அவங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். தந்தையுடைய ஆரோக்கியம், மூத்த சகோதரர்களுடைய ஆரோக்கியம், பிடிவாதம் தவிர்க்க வேண்டும். திருமண வாழ்வில் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது இந்த குருவினுடைய அதிசாரத்தால் ஏற்படக்கூடிய தொல்லைகளுக்கான பரிகாரமாக இருக்கும். நம்ம நன்மைகள் அப்படின்னு தனியாக சொல்லிட்டோம், தொல்லைகள் அப்படிங்கிறத தனியான பதிவாக கொடுக்க நினைத்ததன் பதிவாக இது இருக்கலாம். அடுத்ததாக கடகத்திற்கு பார்க்கும் பொழுது கடகராசிக்கு புத்தி அற்புதமான ஒரு பெரிய விரிவாக்கத்தை, பெரிய எக்ஸ்பான்ஷனை கொடுக்கும். நிறைய கடகராசிக்கு புத்திர பாகியம் ஏற்படக்கூடிய பலனாக 5 விரிவடையும். அதே சமயம் 6 என்று சொல்லக்கூடிய பணியில் இருந்து ஒரு பெரிய குழப்பத்தை, திடீரென்று பணி கைவிட்டு போகக்கூடிய அபாயம் ஒரு சில கடகராசி நண்பர்களுக்கு ஏற்படலாம். ஸோ உங்களோட வேலையை நீங்கள் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய காலகட்டம். நீங்கள் கொஞ்சம் அலட்சியமாக இருந்தால் வேலை போகக்கூடிய நிலையாக இருக்கலாம். அடுத்ததாக உங்களுடைய கும்பம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் வீடு, உங்களுடைய ஆயுள் ஸ்தானம் 8ஆம் வீடு, அதுவும் சற்று தொல்லையை அடைவதனால் கடகராசியில் உள்ள நண்பர்களும் தன்னுடைய தசாபுத்திகளுக்கு ஏற்றாற் போல கண்டிப்பாக ஒரு சிறந்த பரிகாரத்தை, நல்ல வழிபாட்டு ஸ்தலம் நீங்கள் செல்வது ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும். 8 என்று சொல்லக்கூடியது ஒரு குழப்பத்தையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கக்கூடிய வீடு. அது வேலை செய்யாது. அதே சமயம் அந்த ஆயுள் ஸ்தானமும் அது வேலை செய்யாது. ஸோ ஒரு பலனை ஒரு கிரகம் அப்படியே அப்ளை பண்ணி நமக்கு பலனை கொடுக்கும். ஒரு பாரபட்சமே இல்லாத ஒரு நிலை ஜோதிடத்தின் மூலியமாக நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த எனர்ஜி ஒரு பாரபட்சம் இல்லாமல் தான் இங்கு செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம உணர முடிகிறது. ஸோ கடகராசி நண்பர்கள் ஆயுள் ஸ்தானத்தில் சின்ன பிரச்சனை இருப்பதனால் உடனே பயப்பட தேவையில்லை. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் அவங்களுடைய கண்டிஷன்ஸ்க்கு ஏற்றாற் போல மருத்துவத்தை ரெகுலராக எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்களாக விரும்பி போய் தேவையில்லாத ரிஸ்க் போன்ற விஷயங்களில், வண்டி வாகனங்களில் இருட்டில் பிரயாணம் செய்வது, ஓவர் ஸ்பீடில் பிரயாணம் செய்வது, இது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது ஒரு பெரிய பாதுகாப்பு. இது திருமண வாழ்விலும் ரிலேஷன்ஷிப் வகையில் 8 என்று சொல்லக்கூடியது உங்களோட வாழ்க்கை துணை ரீதியிலான ஒரு குடும்பஸ்தான அமைப்பு. ஸோ அவங்களுக்கு குடும்பத்தை பிரிந்திருக்க வேண்டிய ஒரு நிலையால் இந்த கடகராசி குடும்பத்தை பிரிந்திருக்கக்கூடிய நிலையாக சிலருக்கு ஏற்படலாம். ஸோ உங்களுக்கு பதிவு பொறுமையாக படித்தால் கேட்டால் புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்ததாக மேஷம் என்று சொல்லக்கூடிய வீடு கடகத்திற்கு 10ஆம் வீடாக வருவது. தொழில் ரீதியிலான விஷயங்களிலும் சில பிரச்சனைகள், சிக்கல்கள் ஏற்பட இந்த கடகத்திற்கு இந்த அதிசார குரு ஒரு பலனை கொடுக்க அதிக வாய்ப்பாக இருக்கும். தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது ஓரளவிற்கு பாதுகாப்பை கொடுக்கும். பணிக்கும் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உதவாத நிலையில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களோட ஜாபில் இருக்கக்கூடிய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக நீங்கள் உங்களோட வேலைகளை செய்வது, எந்த இடத்துலையும் யாரும் உங்களை பாயிண்ட் அவுட் செய்யாத அளவிற்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது, அதிர்ஷ்டத்தை நம்பி இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும் கடகத்திற்கு. அடுத்ததாக சிம்ம ராசிக்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். முன்னேற்றம் அப்படின்னு சொல்லும் பொழுது சில மருத்துவத்திற்கு உட்பட்ட நல்ல ஒரு ரெக்கவரியாக இது இருக்கலாம். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல மருத்துவர் கிடைத்து, ஒரு சர்ஜரியாக கூட இருக்கலாம். ஒரு நல்ல மருத்துவர் நல்ல மருந்துகள் கொடுத்து ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு ஹெல்த் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய, பாதுகாப்பை உணரக்கூடிய ஹெல்தியான நிலையாக இது கொடுக்கும். அதே சமயம் 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய புத்திஸ்தானத்தில் ஒரு பெரிய குழப்பத்தை கொடுக்கலாம். உங்களுடைய குழந்தை பாக்கியம் தொடர்பான ஒரு சிம்மத்தில் உள்ள நண்பர்கள், யாராவது பெண்கள் இந்த சமயத்தில் பிரெக்னன்சியில் இருக்கிறவங்களாக இருந்தால்
கண்டிப்பாக இதை சற்று கவனமாக நீங்கள் இந்த காலகட்டத்தை அலட்சியம் இல்லாமல் மருத்துவர் சொல்கிற ஒரு அட்வைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவது பாதுகாப்பை கொடுக்கும். புத்தி என்று சொல்லக்கூடிய வகையிலும் இந்த 5ஆம் வீடு ஒரு தொல்லையை அடையும். வயதானவர்களுக்கு மனநிலையில் ஒரு அழுத்தம் இருக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுடைய நிலையினால் சில மன அழுத்தம் இருக்கலாம் சிம்ம ராசிக்கு. அடுத்ததாக உங்களுடைய 7ஆம் வீடு கும்பராசி, வாழ்க்கை துணையுடைய சில ஆரோக்கிய பிரச்சனைகள் இல்லைனா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற சில பிரச்சனைகளால் சிம்ம ராசி எல்லா வயதினர்களுக்கும் திருமண வாழ்வில் உள்ள குழப்பத்தினால் மன உளைச்சல் ஏற்படலாம். அடுத்தது மேஷராசி, இவங்களுடைய சிம்மத்திற்கு 9ஆம் வீடு. ஸோ சிம்மத்தினுடைய தந்தையுடைய நிலையினால் இவங்களுக்கு இதே மனக்குழப்பம் ஏற்படலாம். இல்லை உங்களுடைய திடீர் பிரயாணங்கள், திருமண வாழ்வில் ஏற்படக்கூடிய சில பிரிவினைகள், இது போன்ற ஏதாவது ஒரு நிலையினால், பலவிதமான நிலையினால், ஒரு இடமாற்றத்தினால் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக சிம்ம ராசியில் உள்ள நண்பர்கள் உங்களுடைய மனதை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தையும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை நம்பி எந்த விஷயங்களும் செய்யாமல் நீங்கள் ஒரு நேர்மறையான விஷயங்களை மட்டும் இந்த காலகட்டத்தில் செய்வது உங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல்களை தவிர்க்க உதவும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கன்னி ராசிக்கு இந்த அதிசார குருவினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கன்னி ராசியுடைய சுகஸ்தானமாக இந்த தனுசு ராசி 2 வகையில் அஃப்ளிக்ஷனை அடைந்த தனுசு உங்களுடைய ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய சுகஸ்தானம், உங்களுடைய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய அவங்களுக்குடைய தொழிலுக்குடைய அமைப்பாக வரும். உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனையாக இருக்கும், இல்லைனா வாழ்க்கை துணையுடைய தொழிலில் திடீரென்று சில குழப்பங்கள் ஏற்படும். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அமர்ந்து பேசி கோபம் இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் சாடிக்கொண்டு இருந்தால் பிரச்சனைகள் சால்வ் ஆகாது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு ஓரளவிற்கு சரியாக இதை முடிவெடுப்பது நல்ல விஷயமாக அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வது ஒரு நல்ல நிலை. அடுத்ததாக கும்பராசி, உங்களுடைய 6, உங்களுக்குமே 6ன்னு சொல்லக்கூடிய வேலை திடீரென்று ஒரு ஷேக்கினஸ் கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வாழ்க்கை துணையுடைய தூக்கம், திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை குறைவது, இதெல்லாமே கன்னிக்கும் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. மேஷ ராசி உங்களுடைய அஷ்டம ஆயுள் ஸ்தானம். ஸோ கண்டிப்பாக ஆரோக்கியத்தை நீங்கள் ஒரு வீடு, ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு வேலை, இல்லைன்னா ஒரு ஸ்டேட்டஸ், இதையெல்லாம் விட அதிகமாக உங்களுடைய ஆரோக்கியமும் ஆயுளும் தேவை. அது இருந்தால் மட்டுமே நம்ம இருக்கக்கூடிய வீடு, வாகனம், ப்ராப்பர்ட்டி, ஸ்டேட்டஸ் எல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். அப்படிங்கிற அளவிற்கு ஆயுள் ஸ்தானத்தை ரிஷபமும் கன்னியும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். ஸோ அடுத்ததாக துலாம் ராசிக்கு பார்க்கும் பொழுது, துலாம் ராசிக்கு தனஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய குரு ஒரு அதீதமான தனத்தை கையில் இல்லாத நிலை செய்வார். இதனால் வரக்கூடிய பணமெல்லாம் விரயமாகலாம், இல்லை செலவிற்கு தகுந்த பணம் இல்லாமல் ஷார்ட்டேஜாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழப்பத்தினால் தைரியம் சற்று குறையக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இவர்களுக்கு நேர் கீழே இருக்கக்கூடிய யங்கர் சிப்ளிங், இவங்களுடைய அடுத்த ஆர்டரில் இருக்கக்கூடிய இளையவர்களாக இருக்கிறவங்களுக்கு, துலாத்திற்கு இளையவர்கள், அவங்களுடைய ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வருவதற்குடைய வாய்ப்பாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக கும்பராசி, உங்களுடைய மனது என்று சொல்லக்கூடிய உங்களுடைய 5ஆம் வீடு, உங்களுடைய முதல் குழந்தையுடைய நிலை கொஞ்சம் அவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான நிலையில் இருக்கலாம். உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய கிளாரிட்டி, ஒரு மன நிம்மதி சற்று குறையக்கூடிய வாய்ப்பு துலாத்திற்கும் ஏற்படும். ஒரு காதல் தொடர்பான விஷயங்களில் பிரேக்கப் ஏற்படுவதற்கு துலாத்தில் உள்ள அந்த வயதினர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். 5 தொடர்பான எல்லா விஷயங்களிலும் துலாத்திற்கு கொஞ்சம் குறைபாடு இருக்கும். அடுத்ததாக மேஷராசி, உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய நட்புன்னு சொல்லலாம், இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் உங்களுடைய நண்பர்கள் திடீரென்று பிரேக்கப் ஆகலாம். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தையும் துலாம் ராசி நண்பர்கள் அதிகம் கவனமாக பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிலையாக காட்டுகிறது. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் வீடு தொல்லை அடைகிறது, 5ஆம் வீடு தொல்லை அடைகிறது. இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெரிய அளவிற்கு சக்ஸஸ் கொடுக்காமல் நிறைய இழுபறியாக இருக்கலாம். ஸோ பொறுமையாக நீங்கள் இருப்பது மட்டுமே துலாத்திற்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு வருமானம் வரும், ஒரு சுகமான ஒரு சுகபோகமான குவாலிட்டி ஆஃப் லிவிங் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும், பணி இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இது காணப்படுகிறது. அடுத்தது விருச்சிகத்திற்கு பார்க்கும் பொழுது, விருச்சிகத்திற்கு ஆல்ரெடி குரு கிரகம் பாதகஸ்தானத்தில் வந்து உச்சமடைகிறார். அவர் 2ஆம் வீடாகிய தனுசு ராசி, அது மூலத்திரிகோணமாக வந்து ஒரு உச்சம் பெற்ற கிரகம் தன்னுடைய மூலத்திரிகோணத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலும், விருச்சிகத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய குருவினாலும் இந்த தனுசு ராசி ஒரு அதிகமான டேமேஜை அடைவது. ஒன்று, உங்களுடைய வருமான ஸ்தானமாக இது பாதிக்கப்படலாம்,
இல்லை உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பில்லாத நிலையாக இருக்கலாம். ஒரு ஒரு ஆணுக்கு வருமானம் இல்லை அப்படின்னாலே அவங்களுடைய பேச்சிற்கு மரியாதை இருக்காது. நம்ம இது யதார்த்தமாக பார்க்கக்கூடிய வாழ்வியல் முறையில் நம்ம இது தெரிந்தது. அடுத்தது இது குடும்ப வாழ்க்கையை குறிக்கக்கூடிய வீட்டிற்கு ஒரு பெரிய பிரச்சனைகளை கொடுக்கலாம். கண்டிப்பாக விருச்சிகத்தில் உள்ள நண்பர்கள் இந்த குடும்ப வாழ்க்கை டைரக்டாக சண்டை போட்டு பிரிவது மட்டும் இல்லாமல் இருவருடைய ஆரோக்கியத்திலும் உள்ளது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கும்பராசி, உங்களுடைய ஆரோக்கியம். உங்களுக்கு தைரியம் எல்லாம் ரொம்ப பெரிதாக இருக்கும், ஆனால் ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படும். ஸோ இதுலேருந்து நீங்கள் ரெண்டையுமே நீங்கள் சேர்த்து இன்டர்பிரட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஓவர் தைரியத்தினால் விருச்சிகத்தில் நிறைய நண்பர்கள் தன்னுடைய யதார்த்தமான ஆரோக்கிய பிரச்சனைகளை நிறைய அலட்சியம் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாட்களாக அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற மன அழுத்தத்தினால் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு முறை மருத்துவரிடம் பார்ப்பது பிரச்சனை எதுவும் கொடுக்காது அப்படிங்கிறத உணர்ந்து கொஞ்சம் நீங்கள் கோஆப்ரேட்டிவாக இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பு. அடுத்தது மேஷராசி, உங்களுடைய 6ஆம் வீடு. ஸோ கண்டிப்பாக பணி ரீதியிலான பிரச்சனையினால் வருமான பிரச்சனை அடைய அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் 2, 6 ரெண்டுமே அஃப்ளிக்ஷனை அடைவதனால் வேலையில் பிரச்சனை வந்து வருமானத்தை கட் பண்ணுவதற்கும் இது அதிக வாய்ப்பாக அமையும். என்னடா இவங்க இவ்வளோ பிளண்ட்டாக பேசுகிறாங்களே நீங்கள் நினைக்கக்கூடாது. ஜோதிடத்தை இப்படி சொன்னால் மட்டுமே நமக்கு சரியான பலன்களை புரிந்து கொள்ள முடியும். ஸோ விருச்சிக ராசி பணியில் ரொம்ப எச்சரிக்கையாக அனுசரித்து செல்வது, ஒரு லோ லையிங்காக சட்டிலாக இருப்பது உங்களுக்கு ஜாபை பாதுகாத்து கொள்ளும். ஓரளவிற்கு என்ன சூழல் வந்தாலும் நீங்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து எப்படியாவது அந்த வேலையை சஸ்டெயின் பண்ணி அதில் நீங்கள் தக்க வைத்துக் கொள்வது உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும். அதே சமயம் ஆரோக்கியத்தை ரொம்ப நிதானமாக பார்த்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணையுடைய தொழிலில் திடீரென்று சில குழப்பங்களும் ஏற்படலாம். ஸோ இதிலெல்லாம் ரொம்ப எச்சரிக்கை விருச்சிகத்திற்கு தேவை. அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கும் பொழுது, தனுசு ராசியே நேரடியாக அஃப்ளிக்ஷனை அடைவதனால் தனுசு ராசிக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கேட்டால், அஃப்ளிக்ஷன் அப்படின்னா நிறைய பேர் பயப்படாதீங்க. உங்களுக்கு விரயஸ்தானத்தை அதிகமான ஆக்டிவேஷனை குரு கொடுப்பதனால் இது 12ஆம் வீடு அதிக விரயங்களை கொடுக்கலாம். திடீரென்று படுக்கை ஸ்தானம் ஆக்டிவேட் ஆவதனால் இது திருமண வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு புதிதாக திருமண வாழ்க்கைக்குள் நுழையக்கூடிய அதற்கான அலைச்சல்கள், புதிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அலைந்து திரிந்து குடும்ப வாழ்க்கைக்காக நிறைய ஒரு புதிய கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய நிலையாக அதிக விரயங்களையும் சந்திக்கக்கூடிய நிலையாக இது இருக்கலாம். தனுசு ராசிக்கு 2ஆம் வீட்டை குரு எக்ஸ்பேண்ட் செய்வார். ஸோ குடும்ப வாழ்க்கைக்கு பிரச்சனை இருக்காது. அதிக அலைச்சலால் உங்களுடைய ஆரோக்கியம் சரியாக பார்த்து கொள்ளப்பட வேண்டும். தனுசு ராசிக்கு தனம் உங்களுக்கு இருக்கும்னு சொன்னாலும் அடுத்தது கும்பம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் வீடு ஒரு பெரிய அளவிற்கு பொருளாதாரம் கையில் இருக்காது. வரக்கூடிய பணமெல்லாம் விரயமாக செல்லலாம். நீங்கள் உள்ளூரை விட்டு ஒரு வெளியூர் வெளிநாடு பரதேச வாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் ஒரு திடீர் பிரயாணமாக மேற்கொள்ளக்கூடிய நிலையாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது 5ஆம் வீடு, குழந்தைகளையும் நீங்கள் விட்டு பிரிந்து வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பாக இருக்கலாம். இல்லைன்னா மனதில் சில மன அழுத்தம், தெளிவான முடிவெடுக்க முடியாத நிலை, 5 எல்லா பிரச்சனைகளையும் காதல் தொடர்பான விஷயங்களை பிரச்சனைகளை தனுசு ராசி அடையலாம். ஸோ அடுத்தது மகரத்திற்கு பார்க்கும் பொழுது, மகரத்திற்கு ஒரு 12ஆம் வீடு பெரிய அஃப்ளிக்ஷனை அடைகிறது தனுசு ராசி. இது கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய இருவருடைய ஆரோக்கியம், இருவருடைய அந்த ஒற்றுமையான நிலையில் அந்த கணவன் மனைவியாக தொடர்ந்து ஒன்றாக வசிக்கக்கூடிய நிலை. ஸோ இதை பொறுத்தவரை நீங்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது கும்பம், உங்களுடைய 2ஆம் வீடு. ஸோ கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையையும் இந்த குருவினுடைய நிலை சற்று தொல்லைப்படுத்துவதனால் சிலருக்கு இது குடும்ப வாழ்க்கை ஒரு ஷேக்கினஸ் கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு வருமானத்தை ஒரு பிரச்சனை கொடுத்து ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். முக்கியமாக இது வேறொரு விதத்திலும் நம்ம இந்த பலன்களை எடுக்கும் பொழுது, வெளிநாட்டில் இருந்து நீண்ட நாள் வேலை செய்து கொண்டிருந்தவங்களுக்கு இந்த அதிசார குருவினால் மகரத்திற்கு திடீரென்று உங்களுக்கு வெளிநாட்டில் தொடர முடியாத நிலையாக ஒரு திடீர் தாய்நாடு திரும்பக்கூடிய நிலையால் வருமானத்தை இழக்கக்கூடிய நிலையாகவும் இது இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதற்கெல்லாம் ஏற்றாற் போல எப்படி சாதகமாக நீங்கள் செயல்பட வேண்டும் அப்படின்னு நீங்கள் உணர்ந்து அதற்கேற்றாற் போல இருக்க வேண்டும். அடுத்தது உங்களுடைய ஆரோக்கியஸ்தானமாகிய மேஷம். அந்த மேஷமும் அஃப்ளிக்ஷனை அடைவதனால் அந்த மேஷம் உங்களுக்கு மகரத்திற்கு சுகஸ்தானம். ஸோ கண்டிப்பாக நினைத்தது போல முதலீடு செய்வதற்கு பணம் இருக்காதுன்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக திருமண வாழ்வில் குழப்பங்களை கொடுத்து ஒரு கணவன் மனைவியிடையே பிரச்சனை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. நேரடியாக உங்களுடைய ஹெல்த்தில் நிறைய பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இது யாருக்கெல்லாம்
ஆரோக்கியத்தை பற்றின அக்கறையே இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டுமே பொருந்தும். எல்லோரும் கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறது தான் மீண்டும் நான் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயம், நினைவுபடுத்த விரும்பக்கூடிய ஒரு விஷயம். மகரத்திற்கு 12ஆம் வீடு படுக்கை ஸ்தானம் ஒரு பாதிப்படைகிறது. குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வருமான ஸ்தானம் குடும்பஸ்தானம் பாதிப்படைகிறது. சுகஸ்தானம் முதலீடு ஸ்தானம் பாதிப்படைகிறது. ஸோ முதலீடுகளுக்கு அவசரப்படாமல் பொறுமையாக இருப்பது, ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது, 12ஆம் வீடு படுக்கை ஸ்தானம் பிரிந்து விடாமல் விட்டு கொடுப்பது, 2ஆம் வீடு குடும்பஸ்தானம் பிரிந்து விடாமல் வருமானத்தையும் விட்டு விடாமல் தக்க வைத்துக் கொள்ள என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்வது உங்களுக்கு ஒரு நன்மை. அடுத்தது கும்பத்திற்கு பார்க்கும் பொழுது, கும்பத்திற்கு உங்களுடைய 11ஆம் வீடு லாபஸ்தானம் உங்களுடைய நினைத்த காரியத்தை நினைத்தது போன்று ஜெயிக்கக்கூடிய நிலை. இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு சாகிங்காக, ரொம்ப அப்படியே தொய்வான நிலையில் உங்களுடைய நினைத்த காரியம் ரொம்ப இழுபறியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் பிடிவாதத்தை குறைத்து கொண்டு சூழலுக்கு ஏற்றார் போல இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பு. அதே போல கும்பத்திற்கு நேர் மூத்த சகோதரர்கள் இருந்தால் அவங்களுடைய ஆரோக்கியமும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். கும்பம் உங்களுடைய ராசியாகவே இருந்து அதுவும் குருவினுடைய ஒரு நிலையால் ஒரு டேமேஜ், ஒரு சின்ன தொல்லை அடைவதனால் உங்களுடைய ஆரோக்கியம் எல்லா நிலையிலும் எந்த சூழலிலும் உங்களுடைய ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், இதற்குண்டான பயிற்சிகள் இதை நீங்கள் விடாமல் செய்வது நன்மை. அடுத்தது உங்களுடைய 3ஆம் வீடு தைரியஸ்தானம், திடீரென்று குறையக்கூடிய நிலை. சர்ப்ளஸாக இருந்த பணம் திடீரென்று ஷார்ட்டேஜாக ஆவது கூட அந்த 3ஆம் வீடு பலவீனமாகும் பொழுது அதீத பணம் இருக்கிறவங்களுக்கு திடீரென்று ஒரு பண முடக்கம் அப்படின்னு சொல்கிற நிலையும் ஏற்படலாம். தைரியம் திடீரென்று குறையக்கூடிய நிலையாகவும் இது காட்டுகிறது. இளைய சகோதரருடைய ஆரோக்கியம் ஒரு சில கண்டிஷன்ஸ், அவங்களுக்கு சில சிக்கலான நேரம் அப்படிங்கிறதையும் இந்த 3ஆம் வீட்டு பலவீனம் கும்பத்திற்கு உணர்த்துகிறது. முதல் சகோதரர், உங்களுக்கு இளைய சகோதரர், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய பிடிவாதத்தை குறைத்து கொண்டு அனுசரித்து செல்வது கும்பத்திற்கு இந்த ஒரு பாதுகாப்பான பலன்களை இந்த அதிசாரத்தில் கொடுக்கும். அடுத்தது லாஸ்ட் ராசியாக மீன ராசிக்கு பார்க்கும் பொழுது, மீன ராசிக்கு நேரடியாக தனுசு ராசியை குருவினுடைய முதல் தொல்லையாக அடையக்கூடிய நிலையில் இது 10ஆம் வீடாக தனுசு வருகிறது. 10 என்று சொன்னாலே சுயத்தொழில், ஜாபுக்கு ஒரு பூர்வ புண்ணிய பலத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்டைக்கு இன்னொரு கட்டை கொராசாக கொடுப்பாங்க இல்லையா, அது போல ஒரு 6ஆம் வீட்டிற்கு 5ஆம் வீடாக வரக்கூடிய 10ஆம் வீடு சுயதொழில் நண்பர்களுக்கு கண்டிப்பாக அதிக எச்சரிக்கையாக எப்படி சூழல் போகிறதோ அதற்கு தகுந்தாற் போல நீங்கள் சுயதொழிலை பார்த்து கொள்ள வேண்டும். மீனத்தில் உள்ளவங்க ஜாபில் கூட திடீரென்று ஒரு ட்ரெமர்ஸ் ஏற்படலாம். முன்னர் இருந்த ஒரு செக்யூர்டான நிலை இல்லாமல் எல்லாரும் உங்களுக்கு எதிராக ஏதோ செய்யக்கூடிய நிலை போல இது அமைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக 12ஆம் வீடு கும்பம், மீனமாகி நண்பர்களுக்கு 12ஆம் வீடு படுக்கை ஸ்தானம், உங்களுடைய தூக்கஸ்தானம், உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய உத்தியோகஸ்தானம். ஸோ இதிலெல்லாமே மீன ராசி நண்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஒன்று, உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனையால் உங்களுக்கு தூக்கம் குறைவதற்கு உடைய அமைப்பாக இருக்கும். இல்லைன்னா உங்களுடைய திருமண வாழ்வில் ஒரு சில ஈகோ கிளாஷ்னால படுக்கை ஸ்தானம் பிரியக்கூடிய நிலையாக இருக்கும். இல்லைன்னா வாழ்க்கை துணையுடைய பணியில் ஒரு பிரச்சனை இருந்து இதனால் உங்களுடைய தூக்கம் கெடக்கூடிய அமைப்பையும் இது கொடுக்கும். ஸோ இதெல்லாத்தையுமே நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ண வேண்டும். சூழலுக்கு தகுந்தாற் போல் நம்ம புத்தி கெட்டிய வரை ஓரளவிற்கு நம்மளால் முடிந்தவரை நம்மளுடைய பெஸ்ட்டு கொடுப்பது மட்டும் நமக்கு இருக்கிறது. இதற்கும் மேலே சில விஷயங்கள் நமக்கு விதிக்கப்பட்டது அப்படின்னு இருக்கும். அதனால் ரொம்ப நீங்கள் வரி பண்ண தேவையில்லை. அடுத்ததாக உங்களுடைய 2ஆம் வீடு, முதலில் தனுசு உங்களுக்கு 10, கும்பம் உங்களுடைய 12, 2 என்று சொல்லக்கூடியது உங்களுடைய வருமானம். ஸோ எல்லாமே கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது உங்களுடைய வருமானத்தை டார்கெட் பண்ணக்கூடிய அமைப்பு போலவே இந்த குருவினுடைய நிலை அதிசாரத்தில் இருப்பதனால் மீனத்தில் உள்ளவர்கள் ஜாப்லையும் வருமானத்திலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து எப்படியாவது இந்த ஜாபை தக்க வைத்துக் கொள்வது நல்ல நிலை. வாழ்க்கை துணைக்குமே ஒரு ஜாபில் ஒரு பாதுகாப்பு தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டிய காலகட்டம். திருமண வாழ்விலும் பிரியாமல் இருப்பதற்கு நிறைய நீங்கள் முயற்சி செய்வது ஒரு பாதுகாப்பை கண்டிப்பாக கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் அதிசார குருவினால் ஏற்படக்கூடிய ஒரு அதீதமான தொல்லைகளாக நான் புரிந்து கொண்ட வகையில் நான் பார்த்த ஒரு சில பலன்கள். கண்டிப்பாக நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் உங்களுக்கு அருகில் உள்ள ஜோதிடரிடம், உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு இந்த காலகட்டத்தில் என்ன தசாபுத்தி நடக்கிறது அதற்கு ஏற்றார் போன்ற தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரங்கள், விளக்கேற்றுவது, இல்லைனா ஒரு பாடல்கள் படிப்பது, கடவுளை நினைத்து வழிபாடு செய்வது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். ஸோ இதுதான் இந்த கண்டென்ட்டில் நான் கொடுக்க நினைத்த பதிவு. நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுடைய ஆதரவிற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.